எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தின் 20ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது முக்கியமாக நாம் திருத்தந்தை 10ஆம் பயஸ் என்ற புனிதரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இவருடைய வாழ்வை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, இவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம் என்கின்ற அந்த ஒரு மைய சிந்தனையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் வாழ்ந்தவராக இருக்கின்றார். இவர் குறிப்பாக 1903 முதல் 1914 வரை தன்னுடைய வாழ்நாளில் மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் கடவுளின் அருளால் உலக திரு அவையின் தலைவராக உயர்ந்தவர். அவருடைய வாழ்நாள் கோட்பாடு எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம் என்பதாகும். இவர் நம்முடைய திரு அவைக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு திருப்பலியில் பங்கேற்பை எளிதாக்குதல். மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பாடல்களை உருவாக்கச் செய்தார். திருப்பலியில் மக்கள் பங்கேற்பு அதிகரிக்க வழி செய்தார். திவ்ய நற்கருணை அடிக்கடி பெற வழிவகுத்தல். முன்பு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே விசுவாசிகள் திவ்ய நற்கருணை பெற்றனர். ஆனால் திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் நம் ஆன்மா பலமாக வளர அடிக்கடி திவ்ய நற்கருணை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மூன்றாவதாக, கத்தோலிக்க மறைக்கல்வியை எளிமையாக்கினார். மறைக்கல்வியை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதி வழங்கினார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்பிக்கையை அடிப்படையாக கற்றுக்கொள்ள வழி செய்தார். இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் புதுப்பிப்போம், அதாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், கல்வி, உறவுகள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வழியில் நடத்த வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகள் இல்லாமல் வாழ்வு வேரிழந்த மரம் போல ஆகிவிடும். அதை போலவே திருப்பலியில் பங்கேற்பு மற்றும் திவ்ய நற்கருணை வாழ்வு. திருப்பலி வெறும் கடமை அல்ல, அது நம் ஆன்மாவின் விருந்து. அடிக்கடி திவ்ய நற்கருணை பெறும்போது நாம் சோதனைகளை வெல்ல வல்லவர்கள் ஆகிறோம். குழந்தைகளுக்கு மறைக்கல்வியை கற்பிப்பது. குடும்பமே முதல் தேவாலயம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம், இறை வார்த்தை, கத்தோலிக்க மறைக்கல்வியை அன்புடன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றை நான் சிறப்பாக இன்று திருக்குறளோடு இணைத்து எவ்வாறு திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார் என்பதை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக எளிமை. திருக்குறளும் திருத்தந்தையினுடைய வாழ்வும். திருக்குறள் சொல்கிறது, அன்பில் அறனும் அறத்தில் இன்பமும் இன்பில் இன்பம் தரும். குறள் 76. திருத்தந்தை 10ஆம் பயஸ் எளிமையிலும் அன்பிலும் திகழ்ந்தார். அவர் திருத்தந்தையாக உயர்ந்த பதவியிலும் கூட மக்கள் மத்தியில் தாழ்மையுடன் வாழ்ந்தார். அவரது எளிமை, அன்பு, சேவை அனைத்தும் குறளின் அர்த்தத்தை வாழ்ந்து காட்டினார். இரண்டாவதாக, திவ்ய நற்கருணை ஆன்மாவின் உணவு. திருத்தந்தை 10ஆம் பயஸ் திவ்ய நற்கருணை அடிக்கடி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு கூட திவ்ய நற்கருணை அனுமதித்தார். திருக்குறள் சொல்கிறது, அரண் ஆகும் இன்பம் தரலான் பிறப்பொக்கும் பேதையார் இன்பம் இல. குறள் 37. அறமும் ஆன்மீக வாழ்வும் தரும் இன்பமே உண்மையான இன்பம். அதேபோல் திருத்தந்தை பயஸ் கற்றுக் கொடுத்தது திவ்ய நற்கருணை பெறும் ஆனந்தம் உலக இன்பத்தை விட உயர்ந்தது. மூன்றாவதாக, நம்பிக்கை கல்வி, அதாவது குடும்பமே முதல் இறை ஆலயமாக இருக்கிறது. திருத்தந்தை பயஸ் அவர்கள் மறைக்கல்வியின் வழியாக எளிமையாக நாம் மறைக்கல்வியை எல்லோருக்கும் வழங்கினார். அவர் குடும்பமே விசுவாச கல்வியின் அடித்தளம் என்பதை வலியுறுத்தினார். திருக்குறள் இதனை தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. குறள் 400. மண் கிணற்றில் சிறு துளிகள் விழுந்தால் அது நிரம்பும். அதுபோல் சிறு வயதில் குழந்தைகளுக்கு நம்பிக்கை விதைத்தால் அது வாழ்நாளில் பெருகும். திருத்தந்தை பயஸ் இதையே தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தினார். நான்காவதாக, திருப்பலியில் பங்கேற்பு. திருப்பலியை மக்கள் ஆர்வமாக கொண்டாட வழி செய்தவர். மொழிபெயர்ப்பு பாடல்கள், எளிமையான சடங்குகள் மூலம் அனைவரும் பங்கேற்கும் சூழலை ஏற்படுத்தினார். திருக்குறள் இதனை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அஞ்சல் ஒன்றின். குறள் 620. திருப்பலி என்பது நம் துக்கங்களையும் சோதனைகளையும் கடந்து செல்ல வலிமை தரும் தருணம். அதனால் திருத்தந்தை பயஸ் திருப்பலியை மக்கள் பங்கேற்று வாழ்வின் வலிமையை பெற வேண்டும் என்றார்.
ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடும் திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் புதுப்பிப்போம் என்கின்ற அந்த மைய சிந்தனையிலே திரு அவைக்கு பல புதிய திட்டங்களை கொண்டு வந்தவராக இருந்தார். மறைக்கல்வியின் வழியாகவும் திருப்பலியின் வழியாகவும் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்வதன் வழியாகவும் நாம் நம்முடைய ஆன்மாவை புதுப்பித்து இறைவனோடு ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும். இதனைதான் திருக்குறளின் எளிமை, திருக்குறளின் அறநெறி, திருக்குறளின் கல்வி முக்கியத்துவம் என அனைத்தையும் கிறிஸ்துவின் போதனையோடு இணைந்த ஒரு வாழ்வை நம் திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் வாழ்ந்திருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நம் திருப்பலியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக, திவ்ய நற்கருணை நாம் உட்கொள்கின்ற பொழுது தகுந்த தயாரிப்போடு உட்கொள்ளக்கூடியவர்களாக, இன்னும் சிறப்பாக நாம் மறைக்கல்வியிலே நம்முடைய குழந்தைகளுக்கு இறை அனுபவத்தை, கடவுளை பற்றிய இன்னும் அறிவை அதிகமாக வளர்த்து கொள்ள ஒரு வழிகாட்டுவதன் வழியாக நாம் அதிகமாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே திருத்தந்தை புனித 10ஆம் பயஸை போலவே நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே எல்லாவற்றையும் கிறிஸ்துவில் நம்மை புதுப்பிக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு செயல்பாட்டையும் புதிய சிந்தனையோடு புதிய எதிர்நோக்கோடு செய்கின்ற பொழுது நாம் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு நிலையான வாழ்வை, இறையாட்சி இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப முடியும். இதற்கான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் அன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.